ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிடணும், கொஞ்ச நேரம் உன்கிட்ட மனசு விட்டு பேசிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை உன் தாயாக நினச்சினா இந்த வரம் தரும் வராகி உனக்கான வரத்தை கொடுப்பேன், உன் வாழ்க்கையை உயர்த்துவேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் சொல்கிறதை ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கேளு. இப்போது நான் உனக்கு கொடுக்க போவதை எல்லாம் சந்தோஷமாக வாங்கிக்கொள் என் செல்லமே. மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் கடைசியில் உனக்கு நல்லதே நடக்கும்னு நீ நம்பு. அந்த நம்பிக்கையை இந்த வராகியம்மா ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். நீ என்கிட்ட சொன்ன அத்தனை விஷயங்களையும் நம்பிக்கையோடு என்கிட்ட வச்ச அத்தனை பிரார்த்தனைகளையும் நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கென ஒரு லட்சியத்தோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சியத்தை நிறைவேற்றிக்கணும்னா, உன் விருப்பங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறணும்னா, வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை வாழ்ந்து தானே ஆகணும். வாழ்க்கை பயணம் எல்லாருக்குமே அவ்வளவு சுலபமாக இருந்துடாது. உனக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அவ்வளவுதானே தவிர, கண்டிப்பாக உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு அதில் எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன். எல்லாரையும் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கோ. தவறான புரிதல்கள் உன்னை சரியான பாதைக்கு அழைத்து போகாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீ சரியாக புரிஞ்சுக்கும் போது இந்த உலகம் உனக்கு ஏற்றாற் போல மாறும் என் செல்லமே. இந்த உலகத்தையும் அதில் வரக்கூடிய மாற்றங்களையும் சரியாக புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நீ கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ வாடி போகும்படியோ உன் வாழ்க்கையில் நான் எதையும் நடக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்ப்பது போல நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷ வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துட்றேன். கோபம் வர வேண்டிய இடத்துல வரலைன்னா அதுவே உனக்கு பிரச்சனையாக போயிடும். உன்னை அடக்கி ஆள்றாங்க, உன்னை தப்பாக பேசுகிறாங்க, அவமரியாதையாக பேசுகிறாங்க, உன்னை சார்ந்து இருக்கும் உன் பெற்றோரையோ அல்லது உனக்கு நெருக்கமான உறவுகளையோ அவமானப்படுத்தும் போது அந்த இடத்துல உனக்கு கோபம் வரத்தான் செய்யணும். கோபம் வராமல் அமைதியாக இருந்தீன்னா உன்னை ரொம்ப பலவீனமாக ஏப்ப சாப்பையாக நினச்சி உன்னை மட்டம் தட்டி ஏமாளியாக்கி கோமாளியாக்கி மூளையில் உட்கார வைக்கக்கூடிய உலகம் இது. அதனால் சில பேர் செய்கிற விஷயங்கள் உனக்கு பிடிக்காத போது உன் எதிர்ப்பை நீ கோபமாக காட்டுறதுல தப்பு இல்லை. கோபங்கிறது கத்தி பேசுகிறதா இருக்கக்கூடாது. அமைதியாக உனக்கு பிடிக்கலைங்கிறத நீ தெரிவிக்கும் விதமாக கோபம் இருக்கட்டும். கோபம் வர வேண்டிய இடத்துல வராட்டியும் பிரயோஜனம் இல்லை, வரக்கூடாத இடத்துல கோபம் வந்தாலும் ஆபத்தானது. அதாவது ஒரு விஷயம் உனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்தில் ஒருத்தவங்க உனக்கு உதவி செஞ்சால் அது நல்லபடியாக நடக்கும்னு இருக்கும்போது அந்த இடத்துல நீ கோபப்பட்டினா அது எப்படி சரியாக இருக்கும்? எந்த இடத்துல எந்த முறையில் நீ கோபத்தை வெளிப்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். தேவையான இடத்துல மட்டும் கோபப்படு, ஆனால் கத்தக்கூடாது. அமைதியாக உன் கோபத்தை வெளிப்படுத்தணும். அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு தான் அறிவு வேணுமே தவிர ஏமாறுவதற்கு அன்பு ஒன்றே போதுமானது. எல்லாரையும் நம்பக்கூடிய, எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய என் புத்திசாலி பிள்ளையான உன்னை இனிமேலும் யாரிடமும் ஏமாற நான் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கான ஏற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் விருப்பத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன். வாழ்க்கையில் துன்பம் வரும்போதெல்லாம் நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் துன்பம் கொடுக்காதே. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு கேட்காத. அதுக்கு பதிலாக பிரச்சனை எதிர்கொண்டு தாங்கி சமாளிக்கும் சக்தியை எனக்கு கொடுங்க வராகி தாயேன்னு கேட்டினா நான் எப்போதும் உனக்கான சக்தியாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன் அல்லவா? வாழ்க்கையில் நீ கேட்குறத அது உனக்கு கொடுக்காட்டியும் அது கொடுக்குற விஷயங்களை ரசித்து ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ என்ன நடக்குதோ அது உன் நன்மைக்காக தான் இருக்குன்ற அந்த புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன்னு புலம்புறதை நிறுத்திட்டு உனக்கும் கீழே உன்னை விட கஷ்டப்படுறவங்கள நினச்சி பாரு. உனக்கும் கீழே கஷ்டப்படுறவங்க
உன் வீட்டில் இருக்கிற விஷயங்கள் கூட அவங்க வீட்டில் இல்லாட்டியும் அவங்க எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்கன்னு பாரு. உன்னை விட கீழே உள்ளவனே நல்லா நிம்மதியாக வாழும்போது, சிரிக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது உன்னால் முடியாதான்னு யோசிச்சு பாரு. போதுன்ற மனசு தான் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய விஷயம். கிடைத்ததை கொண்டு போதுன்ற மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட வாழ பழகு. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் இருக்க குப்பை கூளம் தூசிலாம் தானாகவே அடியில் போய் அடங்கி போகும். அதே போல் நீ அமைதியாக இருக்கும்போது உன் பிரச்சனைகளும் உன்னை வாட்டி வதைக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் தானாகவே அடங்கி போயிடும் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை சரி செய்ய நான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ கலங்கி போகிற, குழம்பி போகிற? உன் வம்சத்துக்கே துணையாக பாதுகாவலாக நான் இருந்து உங்களை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் தேவைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்தையும் அதிகமாக போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அதிகமாக யோசிப்பதை நிறுத்தினாலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி உனக்கு மனநிறைவை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உன்னை படைச்ச நானே மனசு வச்சுட்டா அப்புறம் யாரால் உன்னை பிரச்சனையில் தள்ளிவிட முடியும்? யார் பிரச்சனையில் தள்ளி விட்டாலும் அதை தாண்டி நான் உன்னை காப்பாற்றிடுவேன். நல்லதையே நினச்சின்னா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சில விஷயங்களை விட்டு ஒதுங்கி போகிறதுக்கும் சில விஷயங்களை ஒதுக்கி வைப்பதற்கும் காரணங்களே போதும். இதை ஏன் ஒதுக்கி வைக்கணும், இதை விட்டு ஏன் ஒதுங்கி போகணும்னு யோசி. யாருக்கிட்டையும் சண்டை போடாத. பிடிக்காத விஷயங்களை விட்டு ஒதுங்கி நின்றுடு. பிடிக்காத மனிதர்களை ஒதுக்கி வச்சுடு. அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த பக்குவம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கஷ்டப்படவோ காயப்படவோ மாட்டாய். உன்னை காயப்படுத்துபவர்களை எல்லாம் நீ கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. நீ போகும் பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, தடையோ தடங்களோ இருக்குன்னா நீ வேறு பாதையை தேடி தானே போவ. அதே போல தான் நீ செய்யக்கூடிய செயல்களில் பிரச்சனை வருது, நீ நினச்சது போல் அந்த விஷயம் சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னா அதை எப்படி சரியாக நடத்திக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சுக்கிட்டு போ. அதை விட்டுட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை கஷ்டம்னு உட்காந்து கவலைப்பட்டா எல்லாமே சரியாயிருமா சொல்லு? எதையும் யோசித்து கவலைப்படாத. அடுத்து என்ன செய்யணும்னு யோசித்து கடந்து போய்கிட்டே இரு. அடுத்தவங்க தப்பானவங்களா இருக்காங்க, அடுத்தவங்க உனக்கு கெட்டது செய்கிறாங்க, அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற போது மற்றவர்களை மாற்ற நினைப்பதை விட உன்னை நீயே கட்டுப்படுத்த கற்றுக்கோ. அவங்க அப்படிதான், அவங்கள திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிற புரிதலை உண்டாக்கிக்கிட்டு நீ எப்படி அதை தவிர்த்து வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும்ன்ற நம்பிக்கையோட செயல்படு. நீ பரிபூரணமாக எதை நம்புகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால எப்போதும் எனக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ள 100% உருவாக்கி வச்சுக்கோ. புயலில் சிக்கிய படகு நங்கூரத்தை போட்டு எப்படி கரை வந்து சேருமோ அதே போல துயரங்களில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ என்னை சரணடைஞ்சிட்டீனா, என் பாதங்களை தஞ்சமடைஞ்சா நானே உன்னை காப்பாற்றி கையை கொடுத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. நீ அடைய வேண்டிய விஷயங்களும் பெற வேண்டிய லட்சியங்களும் விருப்பங்களும் நிறைய இருக்குது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கவனமாக யோசித்து எடுத்து வை. உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக வழிகாட்டுறேன். நீ அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதைத்தான் வட்டியும் முதலுமாக நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன். அன்பு கொடுத்தீன்னா மற்றவங்க உன் மேலே அன்பு காட்டுற மாதிரி அன்பான மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைப்பேன். அடுத்தவங்களை ஏமாத்தின துரோகம் செஞ்சினா அது இன்னொருத்தர் மூலமாக பல மடங்காக உனக்கு வந்து சேருமே செல்லவே. வாழ்வதற்காக மட்டும் பொருள் தேவையில்லை, வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதாவது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காசு பணம் தேவைன்னு நீ நினைக்கிற,
அதே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அன்பும் பாசமும் அக்கறையும் வேணுங்கிறத கூட புரிஞ்சுக்கோ. நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். நல்ல செயல்களை செஞ்சு நீனா இப்படின்னு உன் பேரை சொன்னவனே உன் நல்ல குணத்தை பாராட்டி பேசும் விதமாக நல்ல செயல்களை செய்ய பழகு. நீ பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் இந்த பூமியில் நீ பிறந்ததற்கு ஒரு நல்ல உருவமாக நல்ல உயர்வான நோக்கத்தோட சிறப்பான செயல்களை செய்ய பழகு. நீ சந்தோஷத்தோடு செய்யும் எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். விருப்பத்தோடு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பேன். ஒவ்வொரு நாளும் சில எதிர்பார்ப்புகளோடு தான் தொடங்குது. அதே போல் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அது உனக்கு நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்ல அனுபவங்கள் உனக்கு கிடைச்சி வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படியும் வெற்றிகரமாக ஜெயிக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கிறது. நேரமும் காலமும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடியும் எப்படி மாறி மாறி ஓடுதோ அதே போல் சில மனிதர்களும் மனசை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்றா பேசுகிறாங்க, ஒவ்வொன்றா செய்கிறாங்க. யார் எப்போ எதை எப்படி செய்வாங்கன்னு தெரியாத, கணிக்க முடியாத, சொல்ல முடியாத இந்த உலகத்தில் நீ தான் ஒவ்வொன்றையும் யோசித்து செய்யணும். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் மனசில் தோணுகிற எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லாதே. சில உண்மைகள் சொல்லப்படாமல் இருந்தால்தான் சரியாக நடக்கும். சில விஷயங்களை சொல்லாமலே இருந்து அதை சிறப்பாக செஞ்சுட்டு அப்புறமா வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு. எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்லி இங்கே எதுவும் மாறப்போகிறது இல்லைன்னு செல்லமே. உன் கையை விட்டு போனதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற முடிவுக்கு வந்துடாத. எது உனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமோ அதை நான் எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்குமோ கஷ்டங்களை உருவாக்குமோ அதை ஒருபோதும் உன் பக்கத்தில் கூட நான் நெருங்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை அகற்றி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவே இந்த வராகியம்மா இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளரக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளு. ஒரு பூட்டு உன் கையில் 10 சாவி இருக்குது. நீ ஒவ்வொரு சாவியவா போட்டு திறக்கிற. ஆனால் கடைசி சாவி தான் பெரும்பாலும் அந்த கதவை திறக்கும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் நீ நிறைய விஷயங்களை முயற்சி செய்வ. ஆனால் கடைசியாக நீ கடைசியில் செய்கிற முயற்சிகள் மட்டும்தான் உனக்கு வெற்றியை தரும். அதனால் பொறுமையோடு மனம் தளராமல் உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. உன்னுடைய கவனம் எதில் இருக்கோ அதில் தான் உனக்கான சக்தி கிடைக்கும், உனக்கான வெற்றியும் கிடைக்கும். அதனால் எப்போதும் உயர்வான விஷயங்களில் கவனத்தை செலுத்து. கவனத்தோட கண்ணும் கருத்துமா ஆசையோட ஈடுபாட்டோடு நீ செய்யும் எல்லா செயல்களும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தரும். நீ எதையும் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே உனக்கான தகுதியும் திறமையும் மிகப்பெரிய அளவில் இந்த வராகி அம்மா கொடுத்து வச்சுருக்கேன். உன் தகுதிக்கு ஏற்றார் போல, உன் திறமைக்கு ஏற்றார் போல உனக்கான அழகான சிறந்த விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகுது. இதுவரைக்கும் நடந்ததை யாராலும் மறுக்க முடியாது. இப்போது நடப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. இனி நிகழப்போவதை அது வேணாம்னு தடுத்து நிறுத்தவும் முடியாது. அதனால் அத்தனையும் கடந்து போக கற்றுக்கோ. நடந்த விஷயங்களையும் நடக்கும் விஷயங்களையும் இனி நடக்க போகிற விஷயங்களையும் கூட ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை நீ அழகாக கடந்து வாழும்போது வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பான செழிப்பான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும்.